நம்ம இப்போ அரிஹண்டோட யூஜிசியில் நம்ம யூனிட் 8 அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதோடைய ஓவரால் வியூ மட்டும் நான் வந்து ரைட்டப் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பேஜஸில் கவர் பண்ணியிருக்கேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 by 1 ஹெட்டிங் மட்டும் தான் இதில் சொல்ல போகிறேன் ஓவரால் வியூக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஐசிடியில் இன்ட்ரடக்ஷன், அதோடைய காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது, அதோட ஸ்கோப் என்ன, எஜுகேஷனில், ஹெல்த் கேரில், கவர்மெண்ட் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜில் அட்வான்டேஜ் ஜாப் கிடைக்கிது, டிஸ்அட்வான்டேஜில் ப்ரைவசி இஷ்யூஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணா. கம்ப்யூட்டரில் வந்து ஜென்ரேஷன்ஸில் கிளாஸிஃபிகேஷனில் சைஸ் பேஸ் பண்ணி மைக்ரோ, மினி, மெயின் ஃப்ரேமு, சூப்பர் அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் வந்து பர்டிகுலராக வந்து டேட்டா ஹேண்ட்லிங்கில் டிஜிட்டல் அனலாக் பார்த்துருந்தோம். பர்பஸில் வந்து ஜென்ரல் அண்ட் ஸ்பெஷல் அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதான் கிளாஸிஃபிகேஷன் நம்ம இதில் பார்த்தது. அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் இன்புட் அவுட்புட், சிபியு, மெமரி யூனிட் பார்த்தோம். சிபியூவில் ஏஎல்யூ அண்ட் சியூ கண்ட்ரோல் யூனிட் பார்த்தோம். அண்ட் மெமரி யூனிட் வந்து ப்ரைமரி, செகண்டரி பார்த்தோம். ப்ரைமரிங்கிறது மெயின் மெமரி, அதில் ரேம், ரோம்னு இருக்கும். ரேமில் வந்து டைனமிக் ஸ்டாட்டிக், ரோமில் வந்து பிஆர்ஓஎம், இபிஆர்ஓஎம், இஇபிஆர்ஓஎம்னு பார்த்தோம். அண்ட் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சிலரி மெமரி, அதில் டிவிடி, டிஸ்க்கு, இந்த பென் ட்ரைவ்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு, கவர் ஆச்சு. இதுதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அண்ட் வந்து பேசிக் யூனிட்ஸ் அண்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமில் என்ன மாதிரி இருந்ததுன்னா பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா. கம்ப்யூட்டர் கோடில் பிசிடி, ஏஎஸ்சி, ஐஐ இதை மாதிரி பார்த்தோம். அப்புறம் பிசிடிஐசி கான்செப்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஏஎஸ்சிஐஐயில் 7 and 8 வெர்ஷன் ஒரு மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் சாஃப்ட்வேரில் சொன்னோம் அப்படின்னா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்தோம். இதில் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஆப்ரேட்டிங் பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து டிவைஸ் ட்ரைவ்ஸ் பார்த்துருந்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சிங்கிள், மல்டிபிள் யூசர், அப்புறம் மல்டிபிள் டாஸ்கிங், மல்டிபிள் ப்ராசஸிங், அப்புறம் ரியல் டைம் பார்த்துருந்தோம். இதான் டிவிஷன்ஸ். சிஸ்டம் யூட்டிலிட்டிஸில் வந்து நம்ம கவர் பண்ணது வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன், டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து டிஸ்க் கிளியரன்ஸ், டிஸ்க் யூட்டிலிட்டிஸ் பார்த்துருந்தோம். அண்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஸ்பெசிஃபிக் பார்த்துருந்தோம். இதுதான் சாஃப்ட்வேர். அண்ட் கம்மிங் டு த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லோ லெவல் லாங்குவேஜ், மீடியம் லெவல், ஹை லெவல் பார்த்தோம். லோ லெவலில் வந்து அசம்பிளி அண்ட் மிஷின் லாங்குவேஜ் கவர் பண்ணுவோம். அண்ட் வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரில் வந்து அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரட்டர். எம்எஸ் விண்டோஸில் எம்எஸ் அப்படின்னா என்னென்னா மைக்ரோசாஃப்ட். விண்டோஸோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியும், வைடு இன்ட்ராக்டிவ் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க், எஸ் ஃபார் சொல்யூஷன். ஸோ விண்டோஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதுதான். அண்ட் அகெயின் இதில் என்ன மாதிரிலாம் டெஸ்க்டாப் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் மாதிரி இதில் டாபிக் கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து வேறு மாதிரியான டாப்பிக்கில் எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆக்சஸ் இருக்குது. அண்ட் டேட்டா பேஸ் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து காம்பனன்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. காம்பனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள், குவெரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்னு இருக்குது. டேபிளில் வந்து ஃபீல்டு டேபிள் அண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி தனியாக அது வந்து ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டா பேஸில் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹைராக்கி. இது எப்படி ஹைராக்கியில் சொல்லியிருக்காங்கன்னா பிட்ஸில் இருந்து பைட்ஸ், பைட்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபைல்ஸில் இருந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ஹைராக்கி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் டைப்ஸ் இருக்குது. டைப்ஸில் என்ன மாதிரிலாம் விபிஎன், பிஏஎன், டபிள்யூஎல்ஏஎன், டபிள்யூஏஎன், எம்ஏஎன், எல்ஏஎன். அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், பர்சனல் ஏரியா நெட்வொர்க், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். டோப்போலஜியில் பஸ்ஸு, ரிங்கு, ஸ்டாரு, மெஷ்ஷு, அப்புறம் வந்து ட்ரீ. இந்த டோப் பண்ணுறோம், அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இதை பேசிக்காக வச்சு கம்யூனிகேஷன் மீடியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் கைடட், அன்கைடட்னு பிரிச்சுருக்காங்க. கைடடில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேபிள், கோஆக்சியல், ஈத்தர்நெட், ஆப்டிக் ஃபைபரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. அட்வான்டேஜஸ் தான் அன்கைடட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து வயர்லெஸ் டெக்னாலஜிஸில் ப்ளூடூத், சேட்டலைட், மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ வேவ் இதெல்லாம் கவர் இருக்கும். ஸோ கைடட்க்கு இன்னொரு பேர் என்னென்னா வயர்ட் டெக்னாலஜிஸ். மூவிங் ஆன் வந்து இன்டர்நெட் பற்றி சொல்லணும்னா 1950s ஸ்டார்ட் ஆச்சு. ஃபாதர் யாருன்னா விண்ட் சர்ஃப்னு ஒருத்தர், அதாவது VINTCERF. ஓகேங்களா. இது வந்து இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்னு சொல்கிறாங்க. இது யூனிவர்சிட்டிஸ்லேயும் யூஎஸ் டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஆரம்பித்தது. ஓவரால் த டைம் என்ன இருந்திருக்குன்னா அகடமிக் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி, பட் ப்ரைவேட்டாக டெவலப் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கு. ஸோ ப்ரைவேட் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ரா நெட்டுன்னு சொல்லி அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் என்டர்பிரைசஸில் யூஸ் பண்ணுறது வந்து இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ரா நெட்டுங்கிறது ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் பப்ளிக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க டெவலப் பண்ணுறாங்க, டெலிகம்யூனிகேஷனை. ஸோ இதை தான் வந்து நான் எவல்யூஷன்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ARPANET
PANET யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இவல்யூஷன் தான் NSFNET, அதாவது இது ஹை கெப்பாசிட்டி அகாடமிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட்காக கொண்டு வந்து தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 1 by 1 இன்டர்நெட்டை பற்றி இதுதான் கொடுத்துருந்தாங்க. இன்டர்நெட்டில் நெட்ஒர்க்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸோட டைப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. டயலப் இருக்குது, ப்ராட்பேண்ட் இருக்குது, ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து டயலப்புங்கிறது டெலிஃபோன் அண்ட் ப்ராட்வேலனா DSL, கேபிள் மோடம், ஃபைபர் ஆப்டிக்ஸ் எல்லாம் வந்து ப்ராட்பேண்டில் வந்துடும். வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், வைஃபை, வைமேக்ஸ், மொபைல் வயர்லெஸ் ப்ராட்பேண்ட் சர்வீஸு, சேட்டலைட் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. அண்ட் மூவிங் ஆன் வித் த ப்ரோட்டோக்காலில் வந்து 10 ப்ரோட்டோக்கால் இருக்குது. TLP, IP, SMTP, POP3, IMAP, FTP, HTTP, Telnet, Usernet, TCP, WAP. மூவிங் ஆன் வித் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் டு இன்டர்நெட்டு. ஸோ www, வெப் பேஜ், வெப்சைட், வெப் ப்ரௌசரில் வந்து டெக்ஸ்ட் வெப், கிராஃபிக்கல்னு இருக்குது, வெப் சர்வரு, அப்புறம் வெப் அட்ரஸ் அண்ட் URL இருக்குது, டொமைன் நேம், டொமைன் அப்ரிவேஷன், அப்புறம் பிளாக்ஸ், நியூஸ் குரூப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின். இது எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ். அண்ட் அடுத்து பார்க்கக்கூடிய வந்து சர்வீஸ் இன்டர்நெட்ஸு. இன்டர்நெட்டோட சர்வீஸ் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா சேட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் மெசேஞ்சர்ஸ்லாம், அண்ட் இமெயில், அதாவது அட்ரஸ் பண்ணுறது, மெயில் இன்பாக்ஸ் அவுட் பாக்ஸ் பார்க்குறது, டிராஃப்ட்டு சென்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுலாம் மெயில் பாக்ஸில், அண்ட் கிரியேட்டிங் அண்ட் சென்டிங் நியூ இமெயில் மூலியமாக எப்படிலாம் யூஸ் பண்ணோன்னா லைக் கார்பன் காப்பி யூஸ் பண்ணுறோம், BCC பிளைண்ட் கார்பன் காப்பி, சிக்னேச்சர், அட்டாச்மெண்ட்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன்ஸ். அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதர் சர்வீஸில் என்னெல்லாம் கவருதுன்னா இ-காமர்ஸ், இ-பேங்கிங், இ-ஷிப்பிங், இ-ரிசர்வேஷன், இ-லேர்னிங் இருக்குது, எம்-காமர்ஸ் இருக்குது, வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறோம், ஆடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறோம், சோஷியல் நெட்வொர்க்கிங்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் அதர் சர்வீஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சர்வீசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மூவிங் அந்த டாபிக் வந்து கம்ப்யூட்டிங் செக்யூரிட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காம்பனன்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் த்ரெட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அதர் நேம் வந்து சைபர் செக்யூரிட்டி, அடுத்து வந்து இது பேர் IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்யூரிட்டி. அண்ட் காம்பனன்ட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா கான்ஃபிடென்ஷியலிட்டியாக இருக்கும், ப்ரைவசி இருக்கும், அவைலபிலிட்டியாக இருக்கும், இன்டெகிரிட்டியாக இருக்கும், ஆத்தென்டிகேஷனாக இருக்கும். ஸோ அப்புறம் கிரிப்டோகிராஃபி என்னவா பிரிக்கிறாங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட், என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், அப்புறம் வந்து சிப்ஹர் டெக்ஸ்ட்னு சொல்லி அவங்க பிரிக்கிறாங்க. அண்ட் அகெயின் த்ரெட்ஸில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா செக்யூரிட்டி பேஸ் பண்ணி மால்வேர் இருக்குது அண்ட் அதர்ஸ் இருக்குது. மால்வேரில் வைரஸ், வார்ம், ட்ராஜன், ஸ்பைவேர் இருக்குது. அண்ட் அதர்ஸில் வந்து ஸ்பூஃபிங், ஹேக்கிங், கிராக்கிங், ஃபிஷிங், ஸ்பேம் இதெல்லாம் வந்து அதர்ஸில் இருக்குது. இதோடைய சொல்யூஷன்ஸ் என்ன, ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபயர் வால் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த சொல்யூஷன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இனிஷியேட்டிவ்ஸை ஹையர் எஜுகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸில் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாம், SWAYAM, அப்புறம் அதுலேருந்து ஸ்வாம்லேயே வந்து பிரபான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. NDL, NAD இதெல்லாம் வந்து நம்ம மினிஸ்ட்ரியில் வந்து கவர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோஸில். ஸோ அதில் நீங்கள் எஜுகேஷன் பார்த்துருந்தீங்கன்னா இது கவர் ஆகிருக்கும். அண்ட் அகெயின் மூவிங் அண்ட் அதர்ஸில் டிஜிட்டல் இனிஷியேட்டிவில் 10 விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் கேம்பஸ்ஸு, ஸ்மார்ட் கேம்பஸ்ஸு, க்ளீன் கேம்பஸ்ஸு, அப்புறம் நேஷ்னல் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட் மிஷனு, அப்புறம் உன்னத் பாரத் அபியான், இன்னோவேஷன் ட்ரைவ்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் லைவ்லிஹுட்டில் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டகிரேஷன்ஸ் இருக்குது, ப்ரொமோட்டிங் ரிசர்ச் இருக்குது, ரிசர்ச் அசசிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்டர்நெட் பற்றி நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்ஃபர்மேஷன் இல்லை கம்யூனிகேஷன் பார்த்தோம். அதில் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுறது இன்டர்நெட்டில் டைப்ஸ் பார்த்தாச்சு, அதோடைய ப்ரோட்டோகால்ஸ், டேர்ம்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் வந்து சர்வீஸ் பார்த்தாச்சு, அப்புறம் கம்ப்யூட்டிங் செக்யூரிட்டிஸ் பற்றி பார்த்தாச்சு, அதோடைய த்ரெட்ஸ் பார்த்தாச்சு, சொல்யூஷன் பார்த்தாச்சு, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. ICT அண்ட் கவர்னன்ஸில் கவர்னன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட்டில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர்வியூ அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பூமி கர்நாடகாவில், அதே மாதிரி கஹாஜேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்நாடகாவில், அப்புறம் கோட், டிஸ்ட்ரிக்ட், ஆஃபீஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எலக்ட்ரானிக் மீடியமில் யூஸ் பண்ணுறோம். MCA 21 யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கவர்மெண்ட் பற்றி. அண்ட் கவர்னன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா G2G, G2C, G2G, G2Bன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ G2Cயில் கவர்மெண்ட் டு சிட்டிசன் இல்லை இதில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண சிட்டிசன்ஷிப்பு,
லைக் ஹெல்த் ரெஜிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஹெல்ப்பில் என்ஜிஓஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. C2Gயில் டெமோக்ரஸி ஃபீட்பேக் இருக்கும். G2G அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வந்து கோட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். G2Bனா கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்ஸு, ஸோ லைசன்சிங் டாக்ஸேஷன் அண்ட் டெண்டரிங். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் வியூ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி நம்ம இந்த UGC நெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.